ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பிளான்ட்ஸ் வந்து இந்த ஊருக்கெல்லாம் போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளான்ட்டு பாருங்கள், கேரளுமா ஒரு பிளான்ட்டு. அடுத்தது வந்து இது வந்து ஓல்டு மேன் கேக்டஸ். அதில் வந்து முள் மாதிரி வாரது அந்த வெரைட்டி. அது ஒரு கேக்டஸ், நல்ல மெச்சூர்டு பிளான்ட்டு தான், பெரிய பிளான்ட்டு. அடுத்தது வந்து அகேவில் இது ஒரு வெரைட்டிங்க, பில்லிப்பரா. இது ஒரு பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க. இது ஒரு பெரிய மெச்சூர்டு பிளான்ட்டு தான். இதெல்லாம் வந்து நியூ வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது அப்படி அகேவ் வெரைட்டி எல்லாமே வந்து எதுவுமே நாசம் ஆகாது, எப்படி இருந்தாலும் நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் நல்லா வந்துடும். இது ஒரு அலோவேராவில் ஒரு க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் வர ஒரு பிளான்ட்டு அவங்க கேட்டிருந்தாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஹவோத்தியா வெரைட்டி. இது ஒரு பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்ல மெச்சூர்டு, வேரெல்லாம் நல்லா பிடிச்சி, நல்ல நம்மகிட்ட இருந்தே நல்ல வேரெல்லாம் வந்து நல்ல பிளான்ட்டு. அது ஒரு பிளான்ட்டு. இது வந்து ஹவோத்தியாலே இந்த டவர் டைப்பு, அதுலேயே ஒரு கண்ணோடு இருக்குது பாருங்கள், நல்ல வேர் விட்டு பெரிய பிளான்ட்டு, நல்ல ஹைட்டாகவே இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க, அது ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து சீப்ரா ஹவோத்தியா. இந்த ஹவோத்தியா வெரைட்டி எல்லாமே தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாதுங்க, அந்த வேர் அப்படியே இதாகிரும். அது நல்ல காஞ்ச பிறகு தான், மூடு காஞ்ச பிறகு தான் தண்ணி ஊற்றணும், கவனிச்சுக்கிடுங்க. ஹவோத்தியா வந்து தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. இது வந்து பேரிகாஸ்டில், அது ஒரு பிளான்ட் அவங்க கேட்டிருந்தாங்க, அதை ஃப்ரீயாகவே வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது பாருங்கள், டைக்கியா பிளான்ட்டு. இது வந்து மேலே வந்து பிங்க் கலரில் வரும், அதுக்கு ஷேடு கரெக்டாக கிடச்சுன்னா அந்த மேலே வந்து பிங்க் ஷேடில் வரும், சைடெல்லாம் ஆஷ் கலரில் இருக்கும். நல்ல வெரைட்டிங்க, சூப்பராக இருக்கும். நம்ம ஏர் பிளான்ட்டு மாதிரி பட்ட வெரைட்டி தான். இதுக்கு வந்து மணலும் வெர்மி கம்போஸ்ட் மட்டும் போட்டு அதில் நட்டு விட்டால் போதுங்க, சூப்பராக வரும், ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல புஷ்ஷியாக நிறைய கன்று வந்து சீக்கிரமே கன்று வந்துடும். எல்லாம் மெச்சூர்டு பிளான்ட்டு தான். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இருக்குது, ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 பிளான்ட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இது வந்து அகேவில் எல்லோ வித்து க்ரீன். இதெல்லாம் ரேர் வெரைட்டிங்க. டைக்கியா, அகேவில் எல்லோ, இந்த க்ரீனு, இந்த வெரைட்டி எல்லாமே ரேர் வெரைட்டி தான். இதில் வந்து 2 பிளான்ட்டு, கொஞ்சம் சின்ன பிளான்ட்டு தான், அதனால் 2 எடுத்து வச்சுருக்கோம். அது ஒருத்தங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அகேவ் எல்லாமே வந்து நல்ல வெயிலில் வச்சாலுமே ஒன்றும் செய்யாது, நல்ல வெயில் தான் வேணும், அதுக்கு சீக்கிரம் கன்று விட்டுரும் நல்ல வெயிலில் வச்சோன்னா. இது வந்து ஈஃபோர்பியா ட்ரிகோனாவில் ஒரு சின்ன பிளான்ட்டு, நல்ல வேர் விட்ட பிளான்ட்டு தான், நல்ல இலையெல்லாம் வந்த பிளான்ட்டு, அது ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது செடி எதுவும் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைக்கியா, இந்த எல்லோ வித்து க்ரீன் அகேவெல்லாம் ஒரு மதர் பிளான்ட் 2 பிளான்ட் இருக்குது, யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இது வந்து க்ரீன் வித் லைட்டு எல்லோ மாதிரி வரும் சென்டரில், இது வேற ஒரு வெரைட்டி. இதில் ஒரு 2 பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க, 3 பிளான்ட். இதில் ஒரு 3 பிளான்ட் கேட்டிருக்காங்க, அவங்க 3 எடுத்து வச்சுருக்கோம். திரும்ப வந்து அவங்களுக்கு இந்த அகேவில் பில்லிப்பரா மொத்தமாக அப்படியே கேட்டாங்க, ஒரு பாட்டோட அப்படியே 3 பிளான்ட்டு சேர்ந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிட்டு. பில்லிப்பரா இனிமே இல்லை. அகேவில் இந்த எல்லோ வித்து க்ரீன் மட்டும்தான் 2 மதர் பிளான்ட்டு, ரொம்ப பெரிய பிளான்ட்டு தான் இருக்குது, யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இது பாருங்கள், நல்ல பெரிய பிளான்ட்டு, 2 கண்ணோட நல்ல பெரிய பிளான்ட்டு. இது பிறகு எல்லோ வித்து க்ரீன், இதில் தான் 2 பிளான்ட் இருக்குது. இது வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம்.
இதில் இருக்க எல்லா பிளான்ட்டுமே மேக்ஸிமம் நல்ல வெயிலில் வார பிளான்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். நல்ல வெயிலில் வச்சா கூட டைக்கியா மட்டும் கொஞ்சம் செமி ஷேடில் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கலர் அழகாக வரும். மற்றபடி எல்லாமே வெயிலில் வைக்க வேண்டிய பிளான்ட் தான். நல்ல வெயிலில் வச்சால் நல்லா வளர்ந்துரும் நம்ம கிளைமேட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸு கேக்டஸ் வெரைட்டியெல்லாம் சின்ன பிளான்ட்டெல்லாம் மழை விழுற இடத்துல டைரெக்டாக வைக்காதுங்க. எனக்கு நிறைய டேமேஜ் ஆகிட்டு. அதை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா மழை முடிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் வெயிலில் வச்சுக்கிடலாம். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுது கேக்டஸ் மட்டும். ஹவோத்தியாவும் டைரக்ட் வெயிலில் டைரக்ட் மழையில் வச்சிடாதுங்க. அதுக்கும் ரொம்ப தண்ணி தேவையில்லை. இந்த அகேவெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. அகேவ் வெரைட்டி எதுவுமே பண்ணாது. உங்களுக்கு யாருக்காவது பிளான்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.